இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, போன பாகத்துல என்ன பார்த்தோம்? மகாவிஷ்ணு மிகப்பெரிய படகு ரெடி பண்ண சொல்லியிருந்தார். யாருக்கிட்ட? சத்தியவரதன்கிற அரசன் கிட்ட சொல்லி இருந்தார் இல்லையா? அதுல இப்ப என்னென்ன நடக்க போகுது, அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது நம்ம இப்ப பார்க்க போறோம். அந்த படகுல என்ன இருந்துச்சுன்னு தெரியுமா? ஆமா, 7 ரிஷிகள், விதைகள் மற்றும் உயிரினங்களுடைய ஜோடிகளை கூட்டி வருமாறு மகாவிஷ்ணு அவருடைய அவதாரத்துல இருந்து கூறினார். அதுதான் மச்ச அவதாரம். பிரளயம் வந்துச்சு, அப்போ மகாவிஷ்ணு தன்னுடைய அவதாரத்துல இருந்தார், அதாவது மச்ச அவதாரத்துல இருந்தார். அவருடைய கொம்பின் மூலமா அந்த படகை பிரளயம் முடிகிற வரைக்கும் இழுத்து சென்றார். பிரளயங்கள் முடிந்த பிறகு உலகில புதிய வாழ்க்கை தொடங்கின. மேலும் ஹைகிரிவன் என்ற அரக்கனிடமிருந்து வேதங்களை மகாவிஷ்ணு காத்தார். கதை மூலியமா மச்ச அவதாரத்துல நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் என்னன்னா, பாதுகாப்பு, ஞானம், புதிய தொடக்கம்னு பல விஷயங்களை இந்த அவதாரம் மூலம் விஷ்ணு நமக்கு உணர்த்தியிருக்காரு இல்லையா? இதே மாதிரி பல கதைகள் நம்மளுடைய சேனல்ல வரப்போகுது. கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து விஷ்ணுவோட அவதாரமான குர்ம அவதாரத்தோட நான் உங்களை மீட் பண்றேன்.